கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களில் கான்ஃபரன்ஸில் தேவன் நம்மோடு கூட பேசின சில காரியங்களை குறித்து நான் உணர்த்தப்பட்டேன். உணர்த்தப்பட்ட சில காரியங்களை தான் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். தேவன் இஸ்ரேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வருதான வேலையில அநேக பிரமாணங்களை அவர்களுக்கு கொடுத்தார். தேவன் அவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் தம்மை அறிந்து கொள்ளும்படியாக, அவரை முழு இதயத்தோடு கூட அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவரை பின்பற்றும்படியாக அநேக பிரமாணங்களை தேவன் அவர்களுக்கு மோசையின் மூலமாக கொடுத்திருந்தார். நியாயப்பிரமாணத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அதன்படி அவர்கள் நடந்தார்கள் என்றால் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிற விதத்தை குறித்தும், அவர்களை அற்புதமாய் வழிநடத்த விதத்தையும், அவர்களை போஷித்த விதத்தையும் நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லி அநேக ஆசீர்வாதங்களை பின்வரும் வசனங்களிலே 14ஆம் வசனம் வரைக்கும் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக தேவன் அவளோடு கூட இடைப்பட்டார். அவர்கள் தம்மை அண்டிக் கொள்ளும்படியாக, அவளோடு கூட அவர் இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக, அவரையே அவர்கள் சேவிக்கும்படியாக தேவன் அநேக காரியங்களை அவர்கள் மத்தியிலே பிரமாணங்களை கொடுத்து அவர்களை வழிநடத்தி வந்தார். அவர்கள் கீழ்ப்படியும் பொழுது அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின், கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை இழக்கிறதையும் அங்கு பார்க்கிறோம். இப்படியாக அது ஒரு புறம்பான ஒரு பரிசுத்தத்தை தான் நாங்கள் பார்க்க முடியுது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது வெளிப்பிரகாரமான ஒரு சுத்தத்தை தான் அது கொடுத்தது. அது அவர்களை தேவனுடைய நீதிக்கு நேராக அது வழிநடத்த முடியாததா இருந்தது. ஆகவே தான் தேவன் தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி நல்ல ஒரு மாதிரியை காண்பித்தார். தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் என்பதை காண்பிக்கும்படியாக தம்முடைய குமாரனை மாதிரியாக அவளுக்கு நமக்கு கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி அது வெளிப்பிரகாரமான ஒரு சுத்தத்தை தந்ததோ, ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்திலே அது உள்ளான பகுதியை பரிசுத்தம் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய இதயத்திலே தோன்றுகிற ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும், இதயத்தில் தோன்றுகிற மனுஷிகமான எண்ணங்களிலிருந்தும் நாம் விடுபட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து ஜெயம் பெறும்படியாக, ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழும்படியாக தேவன் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்மை அழைத்திருக்கிறார். பாவத்திலிருந்து பரிபூர்ணமான ஒரு வெற்றி பெறுவதற்கும், மாம்சத்தை இனங்கண்டு அதை அழிப்பதற்கும், அதே போல இந்த பூமியிலிருந்து உலகத்தில் உள்ள எல்லா மேன்மைகளையும் துறந்து தேவனால் வருகிற ஒரு மகிமை மாத்திரம் தேடுகளாக இருக்கும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்து பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். நாம் வழி விலக போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். வழி இதுவே என்று சொல்லுகிற ஒரு மெல்லிய சத்தத்தை துணிக்க பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்டு நாம் மனம் திரும்புமானால் பரிசுத்தத்துக்கு நேராக நாம் வழி நடத்தப்படுவோம். அந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்றால் நாம் ஒரு பின்மாற்றத்துக்கு நேராக தான் நாம் நடக்க முடியும். அதான் புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை அங்கு சொல்கிறதை பார்க்கிறோம். ஜெயம் கொள்கிறவர்களுக்கு பாவத்திலிருந்து ஒரு முழுமையான ஒரு வெற்றி, என் மாம்சத்திலிருந்து
மாம்சத்தின் சிந்தையிலிருந்து ஒரு முழுமையான வெற்றி, இந்த உலகத்தை காரியங்களிலிருந்து முழுமையான ஒரு வெற்றி ஜெயங்கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். நாம் மனுஷியமாக மாம்ச பலத்தோடு கூட இந்த காரியத்தை நாம் முயற்சி செய்வோம் என்றால் அது நம்மளே நடைபெறாது, தோல்விதான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு இந்த காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு அதில் ஒரு ஜெயம் உண்டு. அதான் அவனுக்கு தான் வெண்வஸ்திரம் தரிக்கப்படும் என்று சொல்லி ஜெயங்கொள்கிறோம். பாவத்திலிருந்து முழுமையான ஒரு வெற்றி, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தேவன் தம்முடைய குமாரனுக்கு இயேசு கிறிஸ்துவை மணவாளனாக கொண்டு மணவாட்டியாக சபையை ஆயத்தப்படுத்துகிறார். குமாரனுக்கு ஒரு மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த மணவாட்டி சபையிலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒரு பரிசுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக அங்கு நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இருதய சுத்தத்தை அவர் விரும்புகிறார். இருதயத்தில் மறைந்திருக்கிற எல்லா தீய குணங்களையும் இனங்கண்டு கொண்டு அதை பரிசுத்த ஆவியானோடு பலத்தோடு கூட அழித்து ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவனை நான் ஜீவ புஸ்தகத்திலே அவன் பேரை கிறுக்கி போடாமல் அப்படி சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது ஜீவ புஸ்தகத்திலிருந்து நம்மளுடைய பேர் கிறுக்கி போடுவதற்கும் அங்கு இடம் உண்டு என்றுதான் நான் சிந்தித்தேன். ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டு போயிருக்கலாம், அவர் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக வெற்றி வாழ்க்கையை வாழ முடியாதபடிக்கு நான் ஒரு பின்மாற்றக்காரனான் நான் இருப்பேனானால் நிச்சயமா என் பேர் ஜீவ புஸ்தகத்திலே கிறுக்கி போடப்படும். இன்னொரு காரியத்தை பார்க்கும் பொழுது மோசே தேவனிடத்திலே மன்றாடுகிறான். இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் முரட்டாட்டம் பண்றார்கள், தேவனுக்கு விரோதமாக எழும்பி இருக்கும் பொழுது தேவன் மோசேயிடம் சொல்கிறார், நான் இந்த ஜனங்களை அழிக்கப் போகிறேன் என்று சொல்றார். அப்போ மோசே சொல்கிற பொழுது, ஆண்டவரே இவர்களை அழித்து போடாதீங்க. எகிப்தில் உள்ளவர்கள் சொல்வார்கள், இவர்களை நடத்தி கொண்டிருந்த தேவன் இவர்களை ரட்சிக்க மாட்டாதபடிக்கு வனாந்தரத்திலே அழித்து போடுவார் என்று சொல்லி அவர் உங்களை தேவன் உண்மை நிந்திப்பார்கள், அது மகிமையா இருக்காது என்று சொல்லி தேவன் அதை மோசே என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று சொல்லி சொல்றதை பார்க்கிறோம். அப்பொழுது இதை பார்க்கும் பொழுது ஜீவ புஸ்தகத்திலிருந்து நம்முடைய பேர், நம்முடைய நாமம் கிறுக்கி போடப்படும் என்று சொல்லிதான் நான் சிந்தித்தேன். அடுத்தபடியாக சீசர்களை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சீசர்களை இந்த உலகத்துக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும், வியாதிகளை குணமாக்கும், பிசாசுகளை துரத்துவதற்கும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பும் பொழுது திரும்பி சீசர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரே உமது நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், வியாதிகளை குணப்படுத்தினோம், பிசாசுகள் ஆவிகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்வார், ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறனாலே சந்தோஷப்படுதார்கள் படாதீர்கள், உங்கள் நாமும் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே எழுதிக்கப்பட்டதுனால சந்தோஷப்படுங்கள் சொல்றார். அப்படி சீசர்கள் சொல்லும் பொழுது அதே சீசர்கள் மத்தியில தான் யூதாஸ் காரியத்தும் அங்கே இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே வியாதிகளை குணமாக்கணும், பிசாசுகளை துரத்தணும் என்று சொல்லி சந்தோஷப்பட்ட சீசர்கள், உங்களுடைய நாமும் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் அதே சீசர்கள் இடத்துல இருந்ததான் யூதாஸ் காரியத்து அவன் கடைசியாக இயேசுவே காட்டி கொடுத்தான். அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே இடம்பெறாமல் போயிற்று. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தடுமாற்றங்கள் வரக்கூடும். எல்லாவற்றிலும் கூட நாம் ஜெயங்கொள்களால் இருந்தால் தான் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, தொடர்ச்சியான ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு ஜெயங்கொள்கிறன் எவனோ என்று சொல்றார். ஜெயங்கொள்வனை அடுத்தபடியாக 3ஆம் வசனத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தினர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு
ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தின விஷயத்திலே, யோவானுக்கு வெளிப்படுத்தின விஷயத்திலே அதை அந்த வசனத்தை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜெயங்கொள்கிறவன் எவனோ தன்னுடைய மாம்சத்தை அழித்து, மாம்சத்தில் தோன்றுகிற எல்லா ஆசைகளையும் அழித்து, மாம்சத்தின் ஆவியிலும் உண்டான அசுசி நீங்கத்தக்கதாக தெய்வ பயத்தோடு கூட, பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு கூட பூர்ணப்படுத்தினவர்கள், ஜெயங்கொண்டவர்களை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று சொல்கிறார். ஒரு தூண் என்று சொல்லும் பொழுது, ஒரு கட்டடத்தில் ஒரு தூண் இருக்குதான், அது எவ்வளவு பெரிய பாரத்தை தாங்கும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த கட்டடம் இருக்கிறதுனா இந்த கட்டடத்திற்கு 12 தூண்கள் இருக்கிறது. அந்த 12 தூண்கள் தான் அந்த மேல் பாரத்தை தாங்கி கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை தாங்கக்கூடிய தூணாக தேவனுடைய ஆலயத்திலே ஜெயங்கொள்கிறவர்களை நான் நிறுத்துவேன் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட தூணாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒரு ஜெயம் கொண்டவர்களாக, மாம்சத்தின்படி நடவாதபடிக்கு ஆவியின்படியே, ஆவியானவர்களே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, என்னுடைய இஷ்டத்தின்படி வாழாதபடிக்கு ஆவியான நடத்துதலுக்கு என்னை ஒப்பு கொடுத்து, அவருடைய நடத்துதலுக்கே முழுமையாக என்னை ஒப்பு கொடுத்து நான் வாழும் பொழுது எல்லாவற்றிலிருந்து நான் ஜெயம் பெறுவனாக இருக்கிறேன். தேவன் என்னோடு கூட இருந்து எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றி தருகிறார். அப்படிப்பட்டவர்களை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக ஆண்டவர் நிறுத்த முடியும். அப்படி இல்லாத பட்சத்திலே அவர்களை தூணாக தேவன் நிறுத்த முடியாது. சபையின் பாரத்தை தாங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சபையில் இருக்கிறதான சகோதர சகோதரனுடைய பாடுகளை, துக்கங்களை தாங்கக்கூடிய ஒரு சகோதர சகோதரிகளாக இருக்க வேண்டும். சபையில் ஏற்படுகிற கஷ்ட நஷ்டங்களை அதிலே பங்கு கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களே தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று சொல்கிறார். சபையை நாம் விமர்சிக்காதபடிக்கு, சபையுடைய ஆளுகைக்கு என்னை முழுதுமாக ஒப்பு கொடுக்கிறவனா நான் இருந்தேனால் என்னையும் உங்களையும் தேவன் சபையிலே ஒரு தூணாக வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை தாங்கக்கூடியவர்களாக, சபையின் பாரத்தை தாங்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். முழு இருதயமாய் சபையின் காரியங்களை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக, முழு இருதயமாய் சகோதர சகோதரர்களை ஏற்றுக்கொண்டவர்களாக, முழு இதயத்தோடு ஒவ்வொருடைய பாரத்தை நான் ஏற்றுக்கொண்டவனாக ஒவ்வொருவரும் நாம் இருப்போமானால் சபைக்கு நாம் தூணாக இருப்போம். பாரங்களை சுமக்கிறவர்களா, அந்த கட்டடம் எந்த விதத்திலும் அது அசையாது. அதை பாரம் எந்த விதத்திலும் அமிழ்த்தாதபடிக்கு, அந்த கட்டடம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதபடிக்கு தூண் நிலைத்திருக்கும். தூண்கள் உறுதியாக இருக்குமானால் அந்த கட்டடம் நிலைத்திருக்கும். தூண்கள் சரியாக விட்டால் அந்த கட்டடம் நிலையாக நிற்க முடியாது. ஆகவே நாம் சபைக்கு தூணாக இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஜெயம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதான தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சபையிலே, ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஜெயம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். பாவத்துக்கு விரோதமாக போராடுவதற்கு நாம் இரத்தம் சிந்துவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுதுதான் தேவனுடைய ஆலயத்திலே நம்மை தூணாக வைக்க முடியும். அடுத்தபடியாக 3வது 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே வாழ்கிறதான காலத்திலே அவர் எப்படி ஒரு ஜெயம் பெற்றவராய் வாழ்ந்தவரோ, தன்னுடைய மாம்சத்தையும் உலகத்தையும் ஜெயித்தவராக வாழ்ந்து காண்பித்தாரோ, அதே போல தம்முடைய பிள்ளைகளும் அவரை போல ஜெயம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவர் இந்த பூலகத்தை வாழ்கிற பொழுது பிதாவினுடைய சித்தமே அவர் செய்தார். தமக்கு பிரியமானதை ஒன்றும் அவர் செய்யவே இல்லை. எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதே அவர் செய்தபடியால் பிதாவான் அவரை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்கிறது. அவர் எப்பொழுதும் பிதா செய்ய காண்கிறது எதுவோ அதைத்தான் குமாரனும் செய்தார்.
அப்படியாக அவரோடு கூட ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் அவருக்கு இருந்தது. அதே போல நாமும் கூட பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நல்ல தனிப்பட்ட முறையில் நல்ல ஒரு ஐக்கியம் கொண்டவர்களா நாம் இருப்போமானால், நாம் இந்த உலகத்திலே அவர் எப்படி உலகத்தை ஜெயித்தாரோ அதே போல நாமும் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்கிறதுதான் குமாரன் இயேசு கிறிஸ்து இங்கு நமக்கு சுட்டி காண்பித்திருக்கிறார். அவர் உலகத்தை ஜெயித்தது போல நாமும் உலகத்தை ஜெயிக்க முடியும். அவர் எப்படி மாம்சத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினாரோ அதே போல நாமும் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில மாம்சத்திலிருந்து நம்மளை ரட்சிக்க வல்லமைகளை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டியதா இருக்கிறோம். அநேக காரியங்களிலே மாம்சத்தின் கிரியிலே நாம் அழிக்க முடியாமல் தவிக்கிறோம். குடும்பத்திலே கணவன் மனைவிற்குள்ளாக வருகிற பிரச்சனையிலே ஒரு மனம் இல்லாதபடி தவிக்கிறோம். அநேக சூழ்நிலையிலே அங்கு பிரிவினைகளை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தனிப்பட்டவர்களே தேவனோடு கூட ஆண்டவரே எனக்கு இது இயலாத காரியமா இருக்கிறது, என் மாம்சம் என்னை மறுக்கிறது ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்வதற்கும் என் சுயத்தை மறிக்க ஒப்பு கொடுப்பதற்கும் என் மாம்சம் மறுக்கிறது ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே அப்படி சொல்லி தேவ பலனுக்காக நாம் கெஞ்சுவோமானால் தேவன் பலப்படுத்துவார். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை அவர் ஜெயித்தது போல நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஜெயாளிகளாக நாம் மாற முடியும். அவரோடு கூட நாம் பாடுபட்டு போனால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று சொல்லப்படுது. அவரோடு கூட நாம் பாடுகளை மனமுந்து ஏற்றுக்கொண்டு பாவத்திலும் நல்ல ஒரு வெற்றியை வாழ்க்கையை நாம் வாழ்வோம்னால் அவரோடு கூட மனவாட்டியாய் நாம் அவரோடு கூட சிங்காசனத்தில் நாம் அமரும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். குமாரன் சொன்னது போல, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல அவர் எப்படி உட்கார்ந்திருக்கிறதோ அவரோடு கூட மனவாட்டியாய் நாமும் அவரோடு கூட அமர முடியும் என்கிற நல்ல ஒரு நம்பிக்கையை தேவன் தந்தார். அவர் உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தார். எல்லா சூழ்நிலையும் நமக்கு முன்மாதிரியாக அவர் நடந்து காண்பித்திருக்கிறார். அதே போல நாமும் இந்த உலகத்திலே வாழ்வோம் என்றால் அவரோடு கூட நாம் சிங்காசனத்திலே அமரக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். வருங்காலங்களில் நல்ல ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ முடியும். எந்த விதத்திலும் நமக்கு தோல்விங்கிறதே இல்லை. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய மாம்ச பலத்தினால் ஒன்றும் நாம் ஜெயம் பெற முடியாது. முற்றிலுமாக அவரையே சார்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியுடைய பலத்தை மாத்திரம் சார்ந்து நிற்கவர்களாக இருந்து அவரையே அண்டிக் கொண்டு நாம் இருப்போமானால் அவர் ஜெயித்தது போல நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அவரோடு கூட சிங்காசனத்திலே அமர முடியுங்கிற நல்ல நம்பிக்கையை தேவன் தந்திருக்கிறார். தொடர்ந்து அப்படிப்பட்ட நல்ல விசுவாசத்திலே நாளுக்கு நாள் வளர தேவன் உதவி செய்வார்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆமென்.